இந்த வருஷம் நடக்கிற மருத்துவ மாணவர்களுக்கான நீட் தேர்வு ரத்து செய்யப்பட்டிருக்கு. அதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறது இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லாத்துக்குமே தெரியும். நீட் தேர்வுக்கு நம்ம தமிழ்நாடு எப்படி எதிர்த்து போராடிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது புதுசாக சொல்லி தெரிய வேண்டியதில்லை. அதெல்லாம் ஏன் போராடுறோம் அப்படிங்கிறது இப்போ அவங்க இந்த நீட் தேர்வை ரத்து செஞ்சுருக்காங்க இல்லையா, அதுதான் ஒரு மிகப்பெரிய எடுத்துக்காட்டு. ஒரு தேர்தலை கூட சரியாக நடத்த முடியாத மத்திய அரசு கிட்டத்தட்ட கடைசி 10 வருஷத்தில் 89 முறை இந்த தேர்வுக்கான கொஸ்டின் பேப்பர் லீக் ஆகிருக்கு. இது முதல் முறையோ 2வது முறையோ கிடையாது. போன வருஷம் இதே பிரச்சனை வந்துச்சு. கடந்த 10 வருஷத்தில் 89 முறை நம்ம நேஷனல் டெஸ்ட் ஏஜென்சி அப்படிங்கிறவங்க அவங்க தான் இந்த நீட் தேர்வை நடத்துகிறாங்க. அவங்ககிட்ட இருந்து 89 முறை கடைசி 10 வருஷத்தில் வினாத்தாள் வெளியாகியிருக்கு. தேர்தலுக்கு முன்னாடியே இருக்கக்கூடிய மாணவர்கள்லாம் எவ்வளோ கஷ்டப்பட்டு அவங்க லைஃப் அடமான வச்சு ஒரு மருத்துவர் ஆகணுங்கிற கனவோட நீட் தேர்வுக்கு ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்காங்க. நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். அப்படிப்பட்ட அவங்களுடைய வாழ்க்கையை மட்டும் இல்லை, இங்கே இருக்கக்கூடிய எல்லாத்தினுடைய வாழ்க்கையுமே தீர்மானிக்கக்கூடிய ஒரு தேர்வு நீட் தேர்வு. அதனுடைய கொஸ்டின் பேப்பர் லீக் ஆகுது அப்படின்னா எப்படிப்பட்ட லட்சணத்தில் இங்கே இருக்கக்கூடிய ஒன்றிய அரசு, மத்திய அரசு, மோடியினுடைய அரசு செயல்பட்டுருக்குங்கிறது இங்கே இருக்கக்கூடிய மக்கள் அனைவருக்குமே அது தெரிஞ்சுக்கணும். இப்படி நீங்கள் கவர்மெண்ட்டில் கிட்டத்தட்ட கடந்த 12 வருஷமாக பல பிரச்சனைகள் இருக்குது. இந்த நாட்டையே நாசம் செஞ்சிருக்கக்கூடிய கவர்மெண்ட் இது. அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு தான் இந்த ஒரு நீட் தேர்வை கூட சரியாக நடத்த முடியாத அரசு. இதற்கு பொறுப்பேற்று அந்த மந்திரி தர்மேந்திர பிரதானும் ராஜினாமா செய்ய வேண்டும். அதேபோல் ஒரு டைம் 2 டைம்னா நம்ம வெறும் மந்திரி ராஜினாமா பண்ண சொல்லலாம். 10 வருஷத்தில் 89 முறை நடக்குதுன்னா இதுக்கு முக்கிய காரணம் இந்த நாட்டினுடைய பிரதம மந்திரி தான். அவர் நிச்சயமாக இந்த முறை ராஜினாமா செஞ்சே ஆகணும். அதுதான் இந்த மக்களுக்கு, இந்த மாணவர்களுக்கு அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய நீதி. நீங்கள் நீட் தேர்வுக்கு போகும்போது நம்மளுடைய பிள்ளைகள்லாம் அவங்களுடைய வளையலை கழட்டி வை, கம்மலை கழட்டி வை, மூக்குத்தியை கழட்டி வைன்னு ஏன் கிட்டத்தட்ட அவங்களுடைய எல்லா ஜுவல்லரியுமே கழட்டி வைங்க அப்படின்னு எவ்வளவு அல்லோலப்படுத்திட்டு இருக்காங்க அப்படிங்கிற நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். இதையெல்லாம் அதாவது இங்கே மாணவர் மேலே நம்பிக்கை இல்லாமல் அவங்க விட்டடிச்சிருவாங்கன்னு, அவங்க காப்பி அடிச்சிருவாங்கன்னு இதெல்லாம் உங்களுக்கு சொல்ல தெரியுதில்ல, இதெல்லாம் பண்ண வைக்க தெரியுதில்ல. ஒரு வினாத்தால் உங்களால் லீக் பண்ண முடியாது ஒரு தேர்தல் நடத்த முடியுதா? இப்படி எந்தக்குமே பிரயோஜனம் இல்லாத, ஒரு கெப்பாசிட்டி இல்லாத மோடி அரசு, மத்திய அரசு இங்கே நடந்துட்டு இருக்கு. நிச்சயமாக இதுக்கு பொறுப்பேற்று தர்மேந்திர பிரதான் அவர்களும் மோடியும் நிச்சயமாக ராஜினாமா செஞ்சே ஆக வேணும். அனைத்து மாவட்டத்தினுடைய ஏற்பாட்டில் இன்னைக்கு இந்த ரயில் மறியல் போராட்டத்தை நாங்கள் எக்மோரில் நடத்தியிருக்கோம். இந்த போராட்டம் வெறும் ஆரம்பம் தான். இந்தியா முழுக்க பல்வேறு போராட்டங்கள் நடந்துகிட்டு இருக்கு. நீங்கள் ராஜினாமா செய்யலை அப்படின்னா இது ஒரு மக்கள் புரட்சியாக வரைக்கும், இது ஒரு மாணவர் புரட்சியாக வரைக்கும் இந்தியா முழுக்க. இதை ஒருபோதும் எங்களுடைய காங்கிரஸ் கட்சியும் ஏற்றுக்காது, எங்களுடைய இளைஞர் காங்கிரஸும் ஏற்றுக்காது, எங்களுடைய தமிழ்நாடு இளைஞர் காங்கிரஸும் ஏற்றுக்காது, மக்களும் ஏற்றுக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு இதுதான் கடைசியாக இருக்கணும்.